அனைவருக்கும் அடிப்படை கல்வி என்பதை நீண்டகால இலக்காக கொண்டு நாடு நகர்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் கிராமங்கள் தோறும் கல்விக்கூடங்களை உருவாக்கியது நாம். மழலை குழந்தைகளுக்கான மதிய உணவு திட்டம், சத்துணவு திட்டம், காலை உணவு திட்டம் என்று தமிழ்நாடு அறிமுகப்படுத்திய மக்கள் நலத் திட்டங்களை பார்த்து இந்திய திருநாடு மட்டுமல்ல உலக நாடுகளே வியந்து பாராட்டிக் கொண்டுள்ளன. பெருந்தொழிற்சாலைகளின் தேவைக்கென மின் உற்பத்தியை பெருக்கிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் கடைக்கோடி குக்கிராமங்களும் மின்வசதி பெற்றிட வேண்டும் என சிந்தித்தவர்கள் நாம். நாடெங்கும் பெருநகரங்களின் வளர்ச்சியில் குடிசை பகுதிகளை அப்புறப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்ட காலகட்டத்தில் ஏழை எளிய நகர்ப்புற மக்களுக்கு பன்னடுக்கு குடியிருப்புகளை உருவாக்கிட தனி வாரியம் கண்டவர் நாம். முன்னோடியாக மகளிருக்கு வாக்குரிமை வழங்கிய சென்னை மாகாணம் காட்டிய வழியில் பிற்காலத்தில் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கிய முன்னணி மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடும் இடம்பெற்றது.